வணக்கம் பொன்னம்பலம் வணக்கம் ராஜேந்திரகுமார் அவர்களே. நீங்கள் புதிதாக இந்த ஸ்ரீ கணேசகாளியா ஆலய அரங்காவல் சபைக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நாங்கள் மனநிலை அடைகின்றோம். நன்றி. அதே நேரம் இந்த இலங்கையில் மாத்திரமல்ல வெளியுலகிலும் இருக்கின்ற எமது ஆலய அங்கத்தவர்களுக்காக நெட் மூலம் இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடன் சில கேள்விகளை கேட்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே தற்போது நீங்கள் பாரம்பரியத்திருக்கின்றீர்கள். புதிய நிர்வாகத்தை மிகவும் சிரமத்தின் மத்தியிலும் எத்தனையோ வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த அயராது முயற்சி, இந்த நாடு முன்னேற வேண்டும், இந்த மக்கள் முன்னேற வேண்டும், இந்த ஊர் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் சுட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல நிலையோடு நீங்கள் எல்லாம் ஆசையோடு எடுத்திருக்கிறீர்கள். அதே நேரம் இந்த பணியை நீங்கள் மென்மேலும் விரிவுபடுத்தி செய்வதற்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அநேகமாக நீங்கள் அறிந்தபடியும் எனது பணி இதற்கு முன்பும் தொடர்ந்து எமது கணேசர் ஆலயம் பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம் செய்து ஒரு நிறைவை கண்ட நான், அதே போன்று மீண்டும் இந்த ஆலயத்தை தொடர்ந்து திருப்பணியை செய்து இதையும் ஒரு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு அம்பிகை எனக்கு அதை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் நமது பழைய நிர்வாகங்கள், இதற்கு முன்பு இருந்த நிர்வாகங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மக்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வெளியூர்களில் இருக்கிற அனைத்து எங்களோட உறவுகள், எங்களோட கோயில் அங்கத்தவர்கள் அநேகமானவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களின் ஒத்துழைப்போடு மீண்டும் இந்த பணியை தொடர்ந்து செய்து இந்த ஆலயத்தை மீண்டும் ஒரு நல்லொரு நிலைக்கு கொண்டு வருவதற்காக எனது பணியை ஏற்றுள்ளேன். எனது முயற்சி மேன்மேலும் தொடரும் என நினைக்கிறேன். நல்ல விஷயம். உங்களுடைய இந்த முயற்சிக்கு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளும் ஸ்ரீ கணேசர் ஆலய எம்பெருமானும் உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக இருக்க வேண்டும் எனது அவாது. ஆலய பணியை தொடர்வதற்கு எமது அங்கத்தவர்கள், எமது முன்னைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு மீண்டும் இதை செய்வதற்கு நாம் முயற்சிக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய கருத்து, எங்களுடைய ஸ்ரீ கணேசகாளி ஆலய அரங்காவல் சபைக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் ஊடாகவும் வெளி உலகில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறுப்பினர் ஊடாகவும் நிதியினை பெற்று மேற்கொண்டு முன்னெடுத்து செல்வதாக நமது ஆலய அங்கத்தவர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு அவர்களின் நிதியின் பங்களிப்போடும் எமது அங்கத்தவர் உலகத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கூடுதலான பங்களிப்பை எதிர்பார்க்கின்றேன். அவருடைய பங்களிப்பு ஊடாக மிக விரைவில் இந்த ஆலயத்தை குடமுழுக்கு செய்வதற்கு நான் முடிந்த வரையில் எமது நாடுகளில் உள்ள எமது அங்கத்தவரின் உதவியை தான் எதிர்பார்த்திருக்கின்றேன். நல்ல விஷயம். ஏற்கனவே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் கூட தலைமையில் நடந்திருக்கின்றது. அதே போன்று பராசக்தியினுடைய ஆலயமும் குடமுழுக்கு பெறுவது உங்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்றது என்பது அம்பாளுடைய ஒரு எண்ணம் போல் இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு பிளவுபட்டிருக்கின்ற, அதாவது எமது ஆலயத்தில் விலத்தி நிற்கின்ற பூசகர்கள் மற்றும் நிர்வாக அங்கத்தவர்கள், அது சம்பந்தமாக என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடந்த பொதுக்கூட்டத்தில் நான் முதல் பணியை ஏற்றவுடன் நான் கூறிய முதல் எனது பேச்சாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன். முதலில் பிரிந்திருக்கும் இந்த பூசகர்கள் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டியதுதான் இந்த முதல் பணி என நான் குறிப்பிட்டேன். எனது கடமை எனவும் நான் குறிப்பிட்டேன். அதை சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் எனது முதல் எண்ணம். அதை செய்துவிட்டு அதன் பிற்பாடு எமது திருப்பணி வேலைகளை தொடர்வதற்கான ஏற்பாடுகளை நான் முன்னெடுக்க உள்ளேன். நல்ல விஷயம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த எங்களுடைய விஷயங்களுக்குரிய செவியினை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று மிக முக்கியமான விடயம் ஒன்று, இந்த ஆலயத்துடைய கட்டடப் பணிகள் தொடர்ந்து பழைய நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு தற்போது நிதி பற்றாக்குறையோ அல்லது நிர்வாக மாற்றமோ தெரியவில்லை, இடையே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக தங்களுடைய ஆலோசனைகள், கருத்துக்கள்? அது அனைவரும் அறிந்த விடயமே. நிதி பற்றாக்குறை காரணமாகத்தான் வேலைகள் தடைப்பட்டது. எல்லாவற்றில் இதற்கு முன்னர் இருந்த நிர்வாக சபையினர் கூட இதில் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்ததை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களின் பல கஷ்டத்தின் மத்தியில் இவ்வளவு தூரம் இதன் பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கிய காரணம் நிதி பற்றாக்குறை.
நிதி பற்றாக்குறை இல்லாதபடியாகத்தான் அவர்கள் கூட இவ்வளவு தூரம் இந்த இடைவெளி வந்தது நினைக்கிறேன். இல்லாவிட்டால் நிதி கையிருப்பில் இருந்தால் ஓரளவு எங்களுக்கும் நிச்சயமாக வேலை பளு இல்லாமல் இருந்திருக்கும், இன்னும் மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும், வேலைகள் முடிந்திருந்தால். அது தற்போது பெரிய ஒரு நிதி பிரச்சனை இருக்கிறபடியால் நிதியை சேகரித்து அடுத்த அம்பாளின் உற்சவத்தின் பிற்பாடு இந்த ஆலய உடமுழுக்கு சம்பந்தமான இந்த திருப்பணி வேலையை தொடங்கலாமல். அதே நேரம் அந்த திருப்பணி மண்டபம் மணிமண்டபம் சம்பந்தமாக ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? மணிமண்டபம் தனியாக அதுக்கு திருப்பணி சபை என்று தெரிவு செய்யப்பட்டு உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அதற்குரிய நிதிகளை அரசாங்கம் ஊடாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். எங்களது அமைச்சர்கள் கூட திருப்பணி வேலைகளுக்காக நிதி ஒதுக்குவதாக அவர்களிடம் உறுதி கூறியிருக்கின்றார்கள். அது எனக்கும் தெரியும். போயிருக்கிறேன். இந்த தெரிவு செய்யப்பட்டு முதல் அடுத்த 2-3 நாட்களில் என்னையும் அழைத்தார்கள். நானும் போனேன். நிதி உதவி செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள். அதன்படி கிடைக்குமாக இருந்தால் அவர்களும் அவர்கள் பணியை நிறைவுற செய்வது மிக விரைவில் முடிப்பார்கள் என எதிர்பார்க்கின்றேன். சுருக்கமாக சொல்லப்போனால் இரு தேவைகளுக்கும் உரிய அனைத்து தேவைகளையும் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளும் ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானும் தான் முன்னின்று வழி நடத்தி நிச்சயமாக அவர்களின் உதவி இல்லாமல் அவர்களின் ஆசி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அதைத்தான் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். அவர்களின் உதவியோடு அவர்களின் ஆசியுடன் தான் அவர்களின் அந்த அருள் கடாட்சத்தோடு தான் எங்களை வழிநடத்த வேண்டும். அவர்களை தான் வழி நடத்துவது, நாங்களாக இல்லை. அவர்களை விட மிஞ்சவர்கள் நாங்கள் இல்லை. அவர்களின் வழி துணையோடு அவங்களுடைய பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற குறிக்கோள். நிச்சயமாக அம்பாளும் ஸ்ரீ சித்தி விநாயகப் பெருமானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மேற்கொண்டு நீங்கள் செயல் திட்டங்களை சிறப்புற நடாத்தி வெகு விரைவிலே குடமுழுக்கு செய்து அந்த மணிமண்டபத்தையும் பூர்த்தி செய்து அதற்குரிய திறப்பு விழாவும் செய்ய வேண்டும் என்று அம்பாளுடைய அருள் உங்களுக்கு அருள் கடாட்சம் என்னென்னு நினைத்திருக்கும். நல்லது. புதிய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களே, இத்துடன் எமது இந்த சிறிய செவியை வழங்கியமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இணையத்தில் இருக்கும் எமது அன்பர்களுக்காக இந்த சிறிய செய்வினை நாங்கள் அவர்களின் பார்வைக்கு வெகு விரைவில் சமைப்போம். எனது பணியை தொடர்வதற்கு விநாயகருடையதும் அம்பாளுடைய அருட்கடாட்சம் எனக்கு நல்ல சக்தியை கொடுக்க வேண்டும் என பிரார்த்தித்து கேட்டு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.